நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் லியான் அவனை பார்த்தே ஹீரோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாரா அவன் நடிச்சது, யாரா இருந்தாலுமே என்கிட்ட சொல்லு, நான் அவனை பழி வாங்காம விடமாட்டேன்னு கத்தவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ சோகமா இருக்குன்னு லியான் கேட்க, நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாம அமைதியாவே இருக்கிறதுனால, எனக்கு தெரியும்டா எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தானே, நான் உன் கூட பழகின இத்தனை வருஷத்துல நீ இந்த அளவுக்கு என்னைக்குமே சோகமா இருந்ததில்ல, எதுக்காக இப்படி அந்த பொண்ணு பின்னாலேயே சுத்திட்டு இருக்க, அவ தான் நீ எவ்வளவு பண்ணாலுமே கண்டிப்பா மனசு இறங்கி வரமாட்டாங்கிறது தெரியுதுல, பேசாம நீ அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு என்ன மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணா என்னன்னு லியான் கேட்க, ஹீரோ அவனை ஒரு மாதிரி பாக்குறான். ஐ மீன் என்ன மாதிரினா, நான் இல்ல மச்சான், என்ன மாதிரி ஒரு பொண்ணு, இப்ப நம்ம மிஸ் யுன்னையே எடுத்துக்கோ, மிஸ் யுன் மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வந்தானா கண்டிப்பா நாம ரொம்பவே சந்தோஷமா இருப்போம்னு இவன் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த ஆசையை வளர்றது மட்டும் இல்லாம உனக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தியா, நாம எல்லாருமே இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நாம அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தடையே இருக்காது. ஏன் நாளைக்கு நம்ம மிஸ் யுன்னோட பர்த்டேங்கிறதுனால நாம எல்லாரும் ட்ரிப்பு போக போறோம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வரலன்னு சொல்லிடுறான். என்ன மச்சானி இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலனா எப்படி, ஹீரோயினுமே நம்ம கூட இந்த ட்ரிப்புக்காக வரான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அவ வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன, எனக்கு அந்த ட்ரிப்புக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறதுனால லியான் ரொம்பவே சோகமாகிடுறான். அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹீரோயினை மீட் பண்ணி மிஸ் யூன் பர்த்டேக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப் போலான்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வரமாட்டேன்னு சொல்லிடுறா. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, ஹீரோ இந்த ட்ரிப்புக்கு வரலன்னு சொல்லிட்டான். ஸோ நீங்க எங்களை நம்பி ஒரு ஃப்ரெண்டா எங்க கூட ட்ரிப்புக்கு வரலான்னு லியான் சொல்றதுனால ஹீரோயினுமே ஓகேன்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா அந்த ஸ்பாட்டுக்குமே வந்துடுறாங்க. தென் நம்ம வழக்கமா ஒரு பர்த்டே பேபிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இம்பார்ட்டன்ஸையுமே லியான் மிஸ் யூனுக்கு கொடுக்குறான். பட் நம்ம பவுலிங் உள்ள புந்து, பரவாயில்ல தம்பி, மரியாதை மனசுல இருந்தா போதும், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுன்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லைன்னு சொல்லி செம்மையா கலாய்ச்சி விட்டுட்டு, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே இங்க வரதுக்கு முன்ன ஹீரோ வந்துட்டான், இப்போ என்னோட கார்ல தான் உட்கார்ந்துருக்கான்னு பவுலிங் சொல்ல, நம்ம ஹீரோவுமே இந்த கார்ல இருந்து வெளியில இறங்கி வர ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வரும்போது லியான் மேல கார் ஏத்துற மாதிரி ஒருத்தன் வரவும் லியான் பயங்கரமா டென்ஷன் ஆகி, எவன்டா அது, கண்ணு தெரியுமா தெரியாதான்னு கேட்டு பயங்கரமா கத்துறதுனால கார்ல இருந்துட்டு இருக்கவங்களுமே இறங்குறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் அந்த ஜோயா தான். உங்களுக்கு எதுனா அடிபட்டுருச்சா இல்ல வலிக்குதா, நான் வேணும்னா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான்னு இந்த ஜோயா ரொம்பவே நம்ம லியான் கிட்ட பொலைட்டா தான் பேசுறான். பட் நம்ம ஆளுங்க சம கடுப்புல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஜோயாவோட பிஏ வழக்கம் போல நாங்க யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமாங்கிற மாதிரி பேசவும், இங்க பாரு நான் எங்க அம்மா கிட்ட லேடிஸ் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி லியான் ஒரு பிட்ட போட்டுடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் பவுலிங்கும் ஒன்னா சேர்ந்து நடந்து வரதை பார்த்து இந்த கிராப்பு தலைப்பியே, பரவாயில்லையேப்பா நம்ம நாடு ரொம்பவே முன்னேறிடுச்சு போல, என்னதான் நீ காலேஜ் படிக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அவ மன்னிச்சு மறந்து உன்னை ஏத்துக்கிட்டா, அப்போ ஹீரோயினுக்கு நிஜமாவே பெரிய மனசுதான்னு சொல்லவும் நம்ம பவுலிங் பயங்கரமா எம்பாரஸ்ட் ஆகி நம்ம ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு நீ அவ சொல்றதை கேட்காதன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஈவன் நம்ம ஹீரோயினுமே அந்த கிராப்பு தலைப்பியே கிட்ட, பவுலிங் துரோகம் பண்ணது எனக்கு தானே, உனக்கு இல்லல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அப்படி நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்டேஜ்ல போய் நடின்னு சொல்லவும் ஜோயா ஹீரோயின் கிட்ட, ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாத, அது வந்துன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து வாங்க போலான்னு கூப்பிடுறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. ட்ரிப்புக்காக வந்த இடத்துல நம்ம ஆளுங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் கேம் விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட பப்ஜி மாதிரி பொம்மை துப்பாக்கியை வச்சு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக யார் சர்வைவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. என்னதான் அந்த டீமில் இருந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை ஷூட் பண்ணுறதுக்கு லீக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே அந்த பொண்ணு மேலே இவனுக்கு க்ரஷ் இருக்கிறதுனால ஷூட் பண்ணாமல் இருந்துடுறான். பட் அந்த பொண்ணு வின் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் லீயை ஷூட் பண்ணிடுறா. அதுவே இன்னைக்கு பர்த்டே பேபியா இருந்துட்டு இருக்க நம்ம மிஸ் யுன்னை இந்த போட்டியில வின் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம லியான் அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டு மிஸ் யுன் கிட்ட, நீங்க சேஃபா ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கங்க, நான் எல்லாரையுமே ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நானுமே சூசைட் பண்ணிக்கிட்டு உங்களை இந்த காம்படிஷன்ல வின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லூ நம்ம லியானை ஷூட் பண்ணிடுறான். ஆனா அவனுக்கு சான்ஸ் கிடைச்சுமே நம்ம பர்த்டே பேபியான மிஸ் யுன்னை ஷூட் பண்ண மனசு இல்லாம அங்கே இருந்து போயிடுறான். பட் ஹீரோ அவனை ஷூட் பண்ணிடுறான். ஈவன் ஹீரோயினுமே அங்கதான் வந்துட்டு இருக்கா. எங்க இப்போ நீ என்ன ஷூட் பண்ண மாதிரியே ஹீரோயினையும் ஷூட் பண்ண பார்க்கலாம், கண்டிப்பா நீ பண்ண மாட்ட, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற காதல் கன்றாவையெல்லாம் பத்தி எனக்கு தெரியும்னு லூ பயங்கரமா உசுப்பேத்துறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோயினையுமே ஷூட் பண்ணி கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணி விட்டுறான். அப்படி இருக்கச்ச நம்ம ஹீரோட காலில் ஒரு ஆணி குத்தி ரத்தம் வரவும் வாண்டடாவே இந்த கேம்ல இருந்து கிவ் அப் பண்ணிடுறான். ஆனா இது எதுவுமே தெரியாம பசங்க எல்லாரும் மிஸ் யூன் இந்த கேம்ல வின் பண்ணிட்டதா அனௌன்ஸ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் டென்ட்டுக்கு வரலங்கிறத நோட் பண்றாங்க. ஸோ நம்ம பவுலிங் நான் போய் ஹீரோயினை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறச்ச மிஸ் யூன் ஸ்டாப் பண்ணி,
நாம எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா ஹீரோயின் ஸ்டார்டிங்லயே இந்த பிஏவையும் ஜோயாவையும் பார்த்ததுனால ரொம்பவே அப்செட் ஆகிருப்பா. அதனால தான் கொஞ்சம் தனிமையா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி போயிருக்கா போல. எப்படியும் திரும்ப வந்துருவா, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி பவுலிங்க உட்கார வச்சிடுறாங்க. அப்போ அங்க அடிபட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்ததுமே பசங்கெல்லாம் ரொம்ப பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் எங்கன்னு கேட்கறச்ச, நாங்களுமே அவளுக்காக தான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் மொபைலை இங்க வச்சுட்டு போயிட்டாங்கிறதுனால எங்களால அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்ப எங்க போனா என்ன ஆனாங்கிறதே எங்களுக்கு தெரியலன்னு ரொம்பவே பதட்டமா சொல்றாங்க. சரி, அப்போ நாம தான் பிரிஞ்சு போய் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கணும்னு லியன் சொல்றதுனால நம்ம ஆளுங்க எல்லாருமே ஸ்பிளிட் அப் ஆகி ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயினை அகைன் பம்புக்கு இழுக்கிறதுக்காக இந்த கிராப்பு மண்டபியே, உனக்கு ஒருத்தி ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுமே எப்படி நீ இன்னும் அவ கூட ஃப்ரெண்டா இருக்கன்னு கேட்கவும், டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவளோட ஷர்ட்டை பிடிச்சு, எப்படி ஒருத்தர் பண்ண தப்ப மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுமோ அதே மாதிரி நம்ம பண்ண தப்பையும் உணர்ந்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சாரி கேட்கறதுக்குமே ஒரு மனசு வேணும். அந்த மனசு என் ஃப்ரெண்டு பவுலிங் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட எதுனா போட்டு விடணும்னு நினைச்சேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் மிரட்ட, நீ சரியான திமிரு பிடிச்சவனு அந்த கிராப்பு மண்டபியே நம்ம ஹீரோயினை திட்ட, அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்காக இப்படி அடிக்கடி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பும் போது பெரிய பெரிய மைக்ல இருந்து பயங்கரமா சவுண்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஃபோபியாவால மயங்கி பக்கத்துல இருந்துட்டு இருக்க ஒரு பெரிய ஆழமான ஏரிக்குள்ள விழுந்துடுறா. அப்போ அவளுக்கு இறந்து போனதனோட அம்மா ஞாபகம் வருது. ஈவன் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங்குமே தெரியாததுனால பேச்சு மூச்சு இல்லாம ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த ஏரிக்குள்ள ஜம்ப் பண்ணி கிஸ் பண்றான். ஐ மீன் இந்த சிபிஆர்லாம் கொடுப்பாங்கல்ல, மூச்சு கொடுப்பாங்கல்ல ஆக்சிஜன், அதுக்காக கிஸ் பண்றான். நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பான, அவனுக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றினா போதுங்கிற இன்டென்ஷனில் தான் ஏரிக்குள்ளேயுமே குதிச்சிருப்பான். பட் மயங்கிடுறதுனால நம்ம பவுலிங்கும் லியானும் தான் ஹீரோயினை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மிஸ் யூன் எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் கிட்ட சொல்லி, பவுலிங் மேலே உனக்கு எவ்வளோ கோபம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது, பட் பவுலிங் தான் இப்போ உன்னோட உயிரை காப்பாத்தினா, ஸோ அதுக்காகவாவது அவளை நீ மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு ரொம்பவே கெஞ்சவும் நம்ம ஹீரோயின் எனக்கு பவுலிங் மேலே கோவமே இல்லையேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோயினும் கண் விழிக்காமல் இருக்கிறதுனால லியான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட செத்து போயிருக்க வேண்டியது, ஒரு பொண்ணுக்காக இப்படியா பண்ணுவான், இவன் இவ்வளோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒருத்தே இல்லைன்னு சொல்லவும், நம்ம லூ காதில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னு எதுவுமே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுதான் உண்மையான காதல். ஸோ நீ எப்போ ஒருத்தரை உண்மையா லவ் பண்றியோ அப்போதான் உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும்னு சொல்லவும், பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே நம்ம லியான் எப்படியாவது ஹீரோவை கண் விழிக்க வைக்கணுங்கிறதுக்காக கால் பாதத்தை கையால் தேய்ச்சி விடுறான். இதை பார்க்குற நம்ம லூக்கு ரொம்பவே பூரிப்பா இருக்கு. அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொருத்தன் இப்படி பண்றான் இல்லையா, அதை பார்த்து நம்ம லூக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரும்போது லியன், நானும் ஹீரோவும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஈவன் ஹீரோ யாரையுமே லவ் பண்ணதில்லை, எப்பயுமே அவனோட கெத்தை விட்டு கொடுக்காம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் உனக்கு முன்ன ஹீரோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான். ஒரு வேளை நிஜமாவே உன்னோட இதயத்தில் ஹீரோன்னு ஒன்று இருந்ததுன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஹீரோவை ஹர்ட் பண்ணாத, ஏன்னா ஹீரோவோட மனசு இது எல்லாத்தையும் தாங்கிக்க கல் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறானுங்க. நீயே என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த, நீ இப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நான் உனக்கு ஒரு கடங்காரி ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கண்ணத்தை தொடும்போது டக்கு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு, நீ எப்போதான் என்னோட காதல் அக்செப்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம ஹீரோவோட கையை தன்னோட ஹார்ட் கிட்ட வச்சு, இன்னுமே என்னோட இதயத்தில் ஹீரோ இருந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அது எம்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் உனக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ அந்த எம்டியான இதயத்தை நான் என்னோட காதல்னால ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறான். உன்னோட காதலால் என்னோட எம்டி இதயத்தை ஃபில் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுக்கு நான் அலோவ் பண்ண இன்னும் மன ரீதியாக ப்ரிப்பேர் ஆகலை, ஸோ எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுன்னு ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக எனக்கு இந்த எபிசோடை பார்க்கும்போது கூட தெரியலை, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிரிப்பாக வந்தது. ஏன்னா இந்த டைப் ஆஃப் உருட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நெக்ஸ்ட் நம்ம மிஸ் யுன்னுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக லியான் பயங்கரமாக சீன் போடவும், மிஸ் யுன்னுமே ஏதோ பெரிய கிஃப்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா பொண்ணுங்க தலையில் வைக்கிற மாதிரி கிளிப் இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு கிஃப்டானு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, நான் வேற கலரில் ஆர்டர் பண்ணேன், இது என்ன வேற கலர் வந்திருக்குன்னு நம்மளால ஷாக் ஆகிடுறான். அதாவது நம்ம லியான் மிஸ் யுன்னுக்காக இந்த கிஃப்ட்டை தான் ஆர்டர் பண்ணியிருக்கான், பட் கலர் மாறி போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிடுறதுனால, அட போடா நீயும் உன்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லி பயங்கரமாக காண்டாகி மிஸ் யுன் அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு தூக்கம் வராததுனால 2 பேருமே டென்ட்டுக்கு வெளியில் உட்காந்து ஒருத்தர் பார்த்து கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பத்தாவதுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோயினை வெயிட்டு தூக்க விடாம அவளோட பேக்கை நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வரான். இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பட் நம்ம மிஸ்யூன் இந்த லியான் பையன் தனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ரொம்ப பெருசா ஏமாத்திட்டான்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறச்ச நம்ம லியான் மிஸ்யூன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக வேற கலர் தான் ஆர்டர் பண்ணேன், பட் அவங்க தப்பான கலர் கொடுத்துட்டாங்க, ஐம் சாரின்னு ரொம்பவே கெஞ்சிரான். பட் எதுக்காக மிஸ்யூன் ஃபீல் பண்றாங்கங்கிறது லியானுக்கு புரியல. முக்கியமா நம்ம லியான் உங்களுக்கு நான் மாத்தி கிஃப்ட் கொடுத்துறதுனால எனக்கு நைட்டு தூக்கம் வரல, நான் அழுது என் கண்ணை பாருங்க எப்படி வீங்கி போயிடுச்சுங்கிற மாதிரி விட்டு போடவும் நம்ம லூ அவன் போய் சொல்றான், அவன் ஒன்றும் உங்களுக்காக அழல, நைட்டு ஃபுல்லா ஹீரோக்காக தான் அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி கோத்து விடவும் லியான் செம்ம கடுப்பாகி லூவை அடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜாலியா எல்லாரும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா என்ன, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மனசே இல்லை. பிகாஸ் நம்ம ஹீரோயின் இப்ப பவுலிங் கூட போக போறா. ஹீரோ மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே அங்கே இருந்து கிளம்புறான். தென் நம்ம ஹீரோயினை பவுலிங் அங்கேருந்து கூட்டிட்டு போறச்ச இவ ஏதோ நம்ம ஹீரோயினுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிட்டு, நான் எதையுமே வேணுக்குனே பண்ணல, என்ன பிளான் பண்ணி அந்த கிராப்பு மண்டபியை தான் மாட்டி விட்டான்னு சொல்லவும், நீ எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ என்னோட சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஸோ நம்ம பவுலிங்குமே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறா. டாக்டர் நம்ம ஹீரோயினை அந்த கிளாக் வச்சு ஹிப்னோட்டிசமா, அது பேர் என்னன்னு தெரியல, அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஃபாரினில் ஒரு காம்படிஷனுக்காக போயிருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடிடுப்பா. அப்போ அங்கே இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினை அவளை இழுக்கிற மாதிரியான ஒரு இலூஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகியிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக டாக்டர்ஸ்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த விஷயம், முக்கியமாக அவளை ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வரதுனால ரொம்பவே பயந்து போய் ஃப்ராக்சர் ஆகிடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அந்த காம்படிஷனுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக பவுலிங் எல்லாரையுமே தான் வேலை பார்த்துட்டு இருக்க என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரா. அவ்வளோ பெரிய கம்பெனியை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி நம்ம லியான் இங்கே எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்க, யா டாய்லெட் கழுவுற வேலை ஃப்ரீயாக தான் இருக்கான், வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு பவுலிங் வழக்கம் போல் லியானை கலாய்ச்சி விட்டுடுறா. அங்கே இருக்கிற காஸ்டியூம்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத பார்த்து நம்ம பசங்கள்லாம் செம்மையாக ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறத நோட் பண்ணி பவுலிங், ஏன் நீ போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலையான்னு கேட்க, அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஹீரோயினுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, உங்கள் லைஃப்பில் என்ன ஆச்சு, ஏன் எப்பயுமே ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு கேட்க, நம்ம பவுலிங்குமே ஹீரோயினோட அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன விஷயம், பிளஸ் நம்ம ஹீரோயின் இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ டீம்ல இருந்துட்டு இருக்க அந்த பொண்ணு பவுலிங் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுனால அவளுமே போய் பாக்குறா. என்னன்னா, ஜோயாவோட கிராப்பு தலைப்பியே உங்க எல்லாரையும் யார் இந்த ரூம்குள்ள விட்டது, நீங்க எதுக்காக இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்களா என்ன திருடனான்னு கேட்டு நம்ம பசங்க கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இங்க இருந்துட்டு இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் டிசைன் பண்ணதுங்கிறதுனால எனக்கு உரிமை இருக்கு. ஸோ யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை இங்க இருக்கிற ஏதாவது ட்ரெஸ் உனக்கு வேணும்னா தாராளமா என்கிட்ட கேளு, ஆனா என்ன, நான் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், உன்ன மாதிரி இருக்கிற பிறவிக்கு கொடுக்க மாட்டேன்னு பவுலிங் செமையா கலாய்ச்சி விட்டுடுறா. இதனால அந்த கிராப்பத்துல பிஏ பயங்கரமா காண்டாக வழக்கம் போல ஜோயா பிரச்சனை வேணான்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணி அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன, பசங்களாம் நம்ம பவுலிங்கோட இந்த கட்ஸை பார்த்து பயங்கரமா பாராட்டி தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. மிஸ்யூன், இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பவுலிங் கிட்ட கேட்க, ஆமா கண்டிப்பா, பட் உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு பவுலிங் சொல்ல, அப்படியே நம்ம பவுலிங்கும் மிஸ்யூனும் சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஃபோபியாவால தன்னை யாரோ பெட்ஷீட்குள்ள வச்சு அமுக்குற மாதிரிலாம் தோணவும் பயங்கரமா சஃபர் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஈவன் அதுல இருந்து நம்ம ஹீரோயினை ஹீரோ காப்பாத்துற மாதிரி அவளுக்கு ஒரு இலூஷனுமே கிரியேட் ஆகுது. ஸோ அவளுக்காக நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த பேப்பர் ஏரோப்ளைன்ஸ்லாம் பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. சேம் இங்கே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி பேப்பர் ஏரோப்ளைன்ஸை பார்த்து நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தால அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலேஜில் பசங்களுக்கான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் மிஸ்யூனும் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கச்ச லீ பையன் வேகமாக ஓடி வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லா பசங்களுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பசங்க 95 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. எப்படி நாம அவங்கள தாண்டி ஸ்கோர் பண்ணி இந்த காம்படிஷனில் வின் பண்ண போகிறோன்னு கேட்டு கலவரத்தை பண்ணி விட்டுறதுனால நம்ம பசங்க மட்டும் இல்லை, மிஸ்யூன், ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப மிரண்டு போயிடுறாங்க. பட் நம்ம லியான், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் வின் பண்ணி ஆகணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறதுனால பசங்க எல்லாரும் ஓகே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம ஆளுங்க டீமில் இருந்துட்டு இருக்க அந்த பொண்ணு, நான் இன்னும் ஒரே ஒரு டைம் ரிஹர்சல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறதுக்காக போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறதுனால காலில் பயங்கரமாக அடிபடுறது. அவளால் எழுந்து கூட நிற்க முடியல. இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறா.
ஆனால் மற்ற எல்லாருமே நீ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஒன்றும் ஆட வேணாம், நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு மனசு வரலங்கிறதுனால பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் இந்த காம்படிஷனுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன், பட் கடைசி நேரத்தில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் எனக்காகவும் எங்கள் பசங்களுக்காகவும் நீங்கள் ஆடுங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறா. பிகாஸ் நம்ம ஹீரோயின் தான் இதுக்கப்புறம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருந்துட்டு இருக்கா இல்லையா. இதை புரிஞ்சுக்கிற லியன், ஓகே பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும்னு சொல்கிறச்ச டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஓகே இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு பதிலாக நம்ம பசங்களுக்காக தன்னோட கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட முடிவு பண்ணுறா. அதுக்கப்புறம் பசங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம பவுலிங்க்கு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கால் வரதுனால அவளுமே அங்கே இருந்து எழுந்து போகும்போது லியானோட வாய்ஸ் கேட்குது. அதாவது நம்ம லியான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், வேலையாவது சேலையாவதுன்னு சொல்லி அவன் பாட்டு கேட்கறதுக்காக பவுலிங் அப்படியே உட்காந்துடுறா. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம லியான் இவ்வளோ சூப்பராக பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்து நம்ம பவுலிங், வா நான் இவ்வளோ நாளாக இவனை ரொம்பவே சின்ன பையன் நினச்சி தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவன் இவ்வளோ நல்லா பாட்டு பாடுறதை பார்த்து நானே மெய் மறந்து இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் போலன்னு நம்ம ஆளு பயங்கரமாக மைண்ட் வாய்ஸ் எல்லாம் தெரிக்க விட ஆரம்பிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாருக்கு முன்னாலேயும் டான்ஸ் ஆடுறதை நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ கண்ணில் ஒரு கருப்பு கலர் துணியை கட்டி விட்டுட்டு, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நீ ரொம்பவே ரிலாக்ஸாக டான்ஸ் ஆடுன்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவக்குள்ளே இருந்துட்டு இருந்த எல்லா பயத்தையுமே விட்டுட்டு ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடுறதுனால அங்கே இருந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே மெய் மறந்து நம்ம ஹீரோயினையே ரசித்து பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுறதை பார்த்து ஒருத்தன் வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணிடுறான். ஆனால் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறதுனால நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, நான் எப்படி உன்னை காப்பாத்துறதுன்னு ஹீரோயின் கிட்டேயே கேட்க, ஹீரோயினோட மெமரிஸில் அவங்க அம்மா லாஸ்ட் நிமிஷத்தில் உயிருக்காக போராடினாங்க இல்லையா, அந்த விஷுவல்ஸ்லாம் ஞாபகம் வரதுனால பயந்து போய் எழுந்துடுறா. சரி நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் உனக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்புறச்ச நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, என் கூடயே இருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ஆறுதலாக பக்கத்துலேயே இருக்கான். அதுவே இங்கே நம்ம பவுலிங் லியான் பாட்டு பாடின வீடியோவை பார்த்துட்டு, வாவ் நான் எதிர்பார்த்ததை விட நீ நிஜமாவே ரொம்ப திறமையான பையனாக இருக்க, அதே நேரம் சூப்பராக பாட்டு பாடுறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வராங்க. மிஸ் யூன் ஹீரோயினுக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்கான்லாம் நம்ம பவுலிங் கிட்ட கேட்கவும், யா ஃபைன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி இருக்கா இல்லையா, அதனால தான் ப்ரெஷர் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு பவுலிங்குமே சொல்லிடுறா. நல்ல வேலை, நான் பயந்துட்டு இருந்த மாதிரி ஹீரோயினுக்கு எதுவும் தப்பாக நடக்கலை, அப்படி நடந்திருந்தா கண்டிப்பாக நான் தாங்கிக்கவே மாட்டேன்னு மிஸ்யூன்னு சொல்லிட்டே இருக்கும்போது லியான் அவங்கள ஸ்டாப் பண்ணி, என்ன என்னோட ஷோல்டர்ஸில் சாஞ்சி அழுதுருப்பீங்க அவ்வளோதானு கேட்டு கவுண்டர் கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம பவுலிங் லியான் கிட்ட தன்னோட கம்பெனி விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீ நிஜமாவே ரொம்ப சூப்பராக பாடுற, உன்னோட திறமையை வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு இந்த இசைத்துறையில் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும் நம்ம மிஸ் யூன் பயங்கரமாக ஷாக் ஆகி, நீ என்ன படிக்கிற பையன்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஏன் நீங்கள் என்ன எனக்கு திறமை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு லியான் மிஸ் யூன் கிட்ட கேட்க, இங்கே பாரு லியான், நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக உன்னால் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பிகாஸ் புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ பழசாயிட்டேன்னு சொல்லி எல்லாருமே உன்னை ஒதுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நீ ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் மட்டும்தான் முடியும்னு மிஸ் யூன் ரொம்பவே நியாயமான அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ வந்துடுறதுனால நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி விசாரிக்கவும், பெருசாக பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆனதுனால மயங்கி விழுந்துட்டாங்க அவ்வளோதான், இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பவுலிங் கிட்ட திரும்ப ஹீரோயினை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவளுமே இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பற்றி ஹீரோ கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறா. தென் நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்குறச்ச பக்கத்தில் நம்ம ஹீரோ வச்சுட்டு போன பேப்பர் ஏரோப்ளைனில், யூஸ்வலாக எனக்கு சூரியன் ரொம்பவே பிரகாசமாக ஹீட்டாக இருக்கிறதுனால சுத்தமாக பிடிக்காது, பட் இப்போ உன்னை ரொம்பவே வார்மாக வச்சுக்கிறதுக்காக நானே சூரியனாக மாற முடிவு பண்ணியிருக்கேன்னு ஹீரோ எழுதியிருக்கான். அதாவது உருட்டல் நம்பர் 2. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கச்ச அங்கே நம்ம ஹீரோயின்காக சூப்லாம் எடுத்துகிட்டு வந்து பவுலிங் கொடுக்குறா. பட் நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறதுனால, சரி ரைட்டு விடு, ஹீரோ ரெடி பண்ண சூப்பர் நானே குடிச்சிடுறேன்னு பவுலிங் சொல்ல, இல்லை பரவாயில்ல எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாங்கி குடிக்கும்போது, நீயும் ஹீரோவும் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு பவுலிங் கேட்குறா. அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், இதில் என்ன யோசிக்க இருக்கு, உனக்கு இவ்வளோ பெரிய மென்டல் ப்ராப்ளம் இருக்குங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுமே இன்னும் உன்னை விடாமல் எப்படி அதுலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வரணும்னு தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஹீரோவை விட ஒரு பெட்டரான நல்ல பையன் உனக்கு கிடைச்சிருவானான்னு பவுலிங் கேட்குறா. அதே நேரம் நம்ம ஹீரோயின் இப்போ ரீசெண்டாக ஸ்டேஜில் டான்ஸ் பண்ண அந்த வீடியோ பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கதையுமே காட்டுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி ஹீரோயினுக்கு இருந்துட்டு இருக்க எல்லா ப்ராப்ளங்களையும் தெளிவாக சொல்லி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ப்ராப்ளம்னால ரொம்ப வருஷமாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, எப்படி நாம அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுன்னு கேட்கவும்,
என்னோட பேஷண்ட் ஒருத்தருக்குமே இந்த எல்லா பிரச்சனைகளும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை டேரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசி கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தெரப்பிலாம் கொடுக்கலாங்கிறத சொல்கிறேன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லியான் பவுலிங்கே தாங்கிட்ட வந்து கேட்டதுனால எப்படியும் ஃபியூச்சரில் தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிருவோங்கிற சந்தோஷத்தில் ரொம்பவே சீன் போடவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிற நம்ம லூ, நீ தேவையில்லாமல் பகல் கனவு காண்டுட்டு இருக்காத மச்சான், லட்சத்தில் ஒருத்தரால் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும், அப்படி இருக்கும்போது நாமலாம் ஏமாத்துறோன்னு ரொம்பவே நெகட்டிவாக பேசுறதுனால பயங்கர டென்ஷன் ஆகிற நம்ம லியான் அவன் அடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே வர நம்ம மிஸ்யூன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சும்மா நாங்கள் பேசிட்டு இருந்தோம் மிஸ்யூன்னு சொல்லி லியான் சமாளிச்சிடுறான். நீங்கள் எல்லாருமே இந்த காம்படிஷனில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம காலேஜ் சார்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம மிஸ்யூன் சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுமே பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த லூ நாம தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கோன்னு சொல்லி ஃபோனை காட்ட அதில் நம்ம ஹீரோயினோட பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது என் அக்காவோட டான்ஸ் தான், நம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு லூ பயங்கரமாக கலாய்க்கவும், கண்டிப்பாக நானுமே ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆகி காட்டுறேன்டான்னு லியான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம மிஸ்யூனுக்கு லியான் ஒரு ஐடல் ஆகிறதுக்காக ஆசைப்பட்டு பவுலிங்கோட என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலையுமே போய் ஜாயின் பண்ணுற பிளான்ல இருக்காங்கிற விஷயம் புரிய வந்து செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம லியான் சமாளிக்கிறதுக்காக நான் இந்த சர்டிஃபிகேட்டை ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனால் என்ன நம்ம அங்கே போய் பார்க்கறதுக்கு முன்னவே நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷனில் டான்ஸ் பண்ண வீடியோவை பார்த்து ஃபேன்ஸ் ஆன எல்லாரும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கெஃபேக்குமே வந்துடுறாங்க. இந்த கலவரத்தில் நம்ம லியான் கையில் வச்சிருந்த அந்த ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டை கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட ஃபேன்ஸ் எல்லாருமே அது மேலே மிதிச்சுட்டு ஓடுறதுனால பாவம் நம்ம ஆளு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தானே அந்த கேண்டில் லைட் டின்னர் அதே இடத்துக்கு இப்போ அவனை வர வச்சு அங்கே இருந்துட்டு இருக்க ஒரு பேப்பர் ஏரோப்ளைனை பிரித்து படித்து பார்க்க சொல்கிறா. என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உண்மையாவே நீ சொன்ன மாதிரி நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர், அதனால தான் இப்படி ரெண்டு பேருமே பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கிட்டு இருக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட டைரக்டாவே தன்னோட காதலை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே பயங்கர எமோஷனல் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல புதுசா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயினோட அலப்பறைகள் தாங்க முடியலப்பா. அதுலயும் இந்த ஹீரோ இருக்கானே, ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட நடக்க விடாம கைத்தாங்களா தூக்கிட்டு போய் ரிக்ளைனர்ல உட்கார வச்சு ஹேர் ட்ரையர்லாம் பண்ணி விடவும், இந்த டைம்ல நீ எதுக்காக இங்க வந்தன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் உனக்கு குட் நைட்னு மெசேஜ் சென்ட் பண்ண, பட் நீ ரிப்ளை பண்ணவே இல்லை, அதனால தான்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி இதுக்கப்புறம்லாம் நீ ஒன்றும் இவ்வளோ தூரம் வர வேண்டாம், நானே உனக்கு ரெகுலராக குட் நைட் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளுக்கு ஹீரோயினை விட்டு போக மனசே இல்லை. அப்போவ நாளைக்கு நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போக மனசே இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்குமே நம்ம ஹீரோயினை பின்னால் திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். பட் என்னதான் நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே சந்தோஷமா ஆனந்த பூங்காற்றில் நனைஞ்சிட்டு போயிருந்தாலும் வீட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் மொபைல் மூலமாக ஒரு பெரிய பயங்கரமான சூறாவளியால் தாக்கப்படுறான். என்ன மேட்ருனா, நம்ம ஹீரோட அம்மா இப்போ நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நான் இத்தனை மெசேஜ் கால் பண்ணியுமே நீ ரிப்ளை பண்ண மாட்டேறேன்னு கேட்டு நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ டக்குன்னு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட அம்மா இப்போ மொபைலில் கேட்ட எல்லா கொஷினையும் நம்ம ஹீரோ கிட்ட நேரடியாக கேட்க, நம்ம ஆளு மொபைல் எடுத்து காட்டி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்குமா, அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இருந்துமே அவங்க நம்ம ஹீரோவை விடுற மாதிரி தெரியல. நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் கேட்டுமே நீ என்கிட்ட அப்ராட்ல படிக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நாங்களே முடிவு பண்ணிட்டோம், இன்னும் கரெக்டாக 2 வாரத்தில் நீ இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தேவையான எல்லா ப்ரொசீஜரையுமே நீ கம்ப்ளீட் பண்ணிடுன்னு ஹீரோட அம்மா சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை சொல்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்க கேட்குறதாவே இல்லை. அடுத்த நாள் நம்ம லியான் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது நம்ம ஆளு கையில் 2 ஹெல்மெட் இருக்கிறதுனால, என்ன மச்சான் டேட்டிங்கா, ஒரே ஜாலி தான் போல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை கையாலேயே பிடிக்க முடியாது, நானும் ஹீரோயினை அண்ணின்னு தான் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பவுலிங் லியான் கிட்ட சொல்லியிருந்தா அந்த கான்ட்ராக்டை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, நீ என்ன மச்சான் சொல்ல வர, என்னால் இந்த துறையில் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனான்னு ஹீரோ கிட்ட கேட்க, நீ என்ன மச்சான் முடிவு எடுத்திருக்க, உனக்கு என்ன வரும் வராதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும், எங்களால் ஜஸ்ட் உனக்கு சஜஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர உனக்கு இது கரெக்டாக இருக்கும் தப்பாக இருக்குங்கிற முடிவு எடுக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை. ஸோ நீ என்ன பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணு, டெஃபினெட்லி நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஈவன் நம்ம லியானுமே கண்டிப்பாக என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிங்கர் ஆக முடியுங்கிற நம்பிக்கையில் பயங்கரமாக கத்திட்டு பவுலிங்க்கு கால் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறதுக்குமே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை ரிச்சிங்கிற அவங்களோட பழைய ஃப்ரெண்ட் மீட் பண்ணி, நீ ரீசெண்டாக டான்ஸ் பண்ண அந்த வீடியோவை பார்த்தேன், நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறா.
இருந்தாலுமே ரிச்சி விடாம நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கச்ச அங்க வர நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப உரிமையா நம்ம ஹீரோயினோட ஷோல்டர்ஸ் மேலலாம் கை போடவும் நம்ம ஹீரோயின் ரிச்சி கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங்க்கு போக போறேன்னு சொல்லிடுறா. ஓ, இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? நீங்கள் 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டான கப்பிள்ஸாக இருக்கீங்க. மேபி உனக்கு திரும்ப என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர விருப்பம் இருந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிச்சி எங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட யார் அவன், எதுக்காக உன்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு ரொம்பவே ஜெலஸோட கேட்கவும் நம்ம ஹீரோயின் இங்கே ஏதோ எனக்கு கருகிற வாசம் வர மாதிரியே இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்ல, எனக்கு என்னமோ நான் ரிச்சி கிட்ட பேசினதுனால உன்னோட வயிறு தான் இப்போ எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா கண்டிப்பா நீ என்ன தவிர வேற ஏதாவது பாய்ஸ் கிட்ட இப்படி சிரிச்சு பேசினா கண்டிப்பா எனக்கு இதை விட பயங்கரமா காண்டாகும்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். நீ இப்படி ஜெலஸ் ஆகிறத பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ரிச்சி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஹீரோயின் சொல்லவும் அப்படியே ஹீரோ ஜாலியா ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க 2 பொண்ணுங்களுமே ஏதோ ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு இருக்க மாதிரி பயங்கரமா ரசிக்க ஆரம்பிக்கிறாளுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறச்ச நம்ம ஹீரோயின் பைக்ல ஏறினதுமே செல்லம் நான் வேகமா போவேன், இப்படி பிடிக்காத இப்படி பிடின்னு சொல்லி 2 பேரும் நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போடுறதுக்காக வந்திருக்க நம்ம லியான் கிட்ட பவுலிங் நீ எதுக்கும் ஒரு தடவை இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நல்லா படிச்சு பார்த்துக்கோன்னு சொல்லவும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லியானுமே சைன் போட போறான். அப்போ அங்க வர நம்ம மிஸ்யூன் நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லியுமே நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டியான்னு கேட்டு அவனை பயங்கரமா திட்டுறது மட்டும் இல்லாம ஏன் நீ தேவையில்லாம என்னோட ஸ்டூடெண்ட்ஸை இப்படி டைவர்ட் பண்றேன்னு கேட்டு பவுலிங்கையுமே திட்டுறதுனால செம்ம டென்ஷன் ஆகுற நம்ம லியான். இங்க பாருங்க, நான் விருப்பப்பட்டு தான் இங்க சைன் பண்றதுக்காக வந்தேன். நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி பவுலிங்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு திறமை இருக்கு, கண்டிப்பா நான் ட்ரை பண்ணனா என்னால ஒரு பெரிய சிங்கரா ஆக முடியும்னு ரொம்பவே தன்னம்பிக்கையோட நம்ம லியான் பேசுறான். ஈவன் நம்ம பவுலிங் ஆமா நிஜமாவே லியான் ரொம்ப திறமையான பையன், மேபி அவன் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணானா கண்டிப்பா அவன் ஆசைப்படுற மாதிரியே ஒரு பெரிய சிங்கரா வர முடியும்னு லியானுக்கு சப்போர்ட் பண்றா. பாரு இப்ப நீ கூட மேபி ஒரு வேலைங்கிற மாதிரி தான் சொல்றேன்னு மிஸ் யூன் சொல்ல, அப்போ நீங்க எனக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு லியான் கேட்க, நீயே நல்லா யோசிச்சு பாரு, நீ சின்ன பையனா இருக்கும்போது இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லா ஆக்டர் சிங்கர் எல்லாருமே இப்ப வரைக்குமா இருக்காங்க? இல்லல, புதுசா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சிங்கர்ஸ்லாம் வர பழைய ஆக்ட்ரஸ் எல்லாரையுமே அனுப்பி விட்டுருவாங்க. நான் அந்த மாதிரி நீ ஆகிடக்கூடாது, ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் உனக்காக இவ்வளோ பேசுறேன்னு சொல்லி சரிவா நம்ம கிளாஸ்க்கு போவோன்னு லியானோட கையை பிடிச்சு கூப்பிடவும் அவன் டென்ஷன்ல கையை தட்டி விட்டுறதுனால மிஸ் யூன் கையில பயங்கரமா அடிபட்டுருது. ஸோ நம்ம மிஸ் யூன் ரொம்பவே ஷாக் ஆகி எதுவும் பேசாமல் அங்கே இருந்து போகிறதுனால பவுலிங் லியான் கிட்ட ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, போய் அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்லவும் இல்லை நான் சைன் பண்ணணும்னு சொல்கிறான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு போய் மிஸ் யூனை சமாதானம் பண்ணுன்னு சொல்லி பவுலிங் லியான் அங்கே இருந்து அனுப்பி வச்சிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை யூஸ்வலாக அவள் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயுமே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க நம்ம ஹீரோவை நோட் பண்ணி இதுக்கு முன்னே நாம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்க நம்ம ஹீரோ இல்லைன்னு போய் சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் இந்த ஃபோபியாலேருந்து ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆக எதுனா வழி இருக்கான்னு கேட்கறதுக்கு டாக்டருமே எக்ஸ்போஷர் தெரப்பின்னு ஒன்று இருக்கு, மேபி அது உங்களை மென்டலி சிவியராக பாதிக்கலாம், ஈவன் ரிஸ்க்குமே கூட, பட் அதோட ரிசல்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக சீக்கிரமாக கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. உன்னால முடியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க எதுவாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயின் அந்த தெரப்பிக்காக ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு தெரப்பியுமே ஸ்டார்ட் ஆகுது. பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயினை ஒரு தனியான இருட்டு ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சவுண்டுனா ரொம்பவே பயம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சவுண்டை ப்ளே பண்ணி விடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு டைம் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய காம்படிஷனுக்காக ஃபாரினுக்கு போயிருக்கச்ச நம்ம ஹீரோயினம்மா எப்படி அந்த ஆடிட்டோரியமுக்கு வரதுங்கிறத கேட்கறதுக்காக ஹீரோயினுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அப்போ ரிகல்சரில் இருந்ததுனால கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அம்மா மேலே கார் மோதி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். தென் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின் எப்படியாவது தன்னோட அம்மாவை பார்த்துடலான்னு ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறா. பட் அதுக்குள்ளே அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இப்படி இந்த தெரப்பி பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான மறக்க முடியாத மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. பாவம் அவ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம கத்திக்கிட்டே கீழே விழுந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி ஹக்லாம் பண்ணி இந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இருந்துமே நம்ம ஹீரோயின் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றேன்னு சொல்றதுக்கு இல்லை இன்னைக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஸ்டார்டிங்குங்கிறதுனால இது போதும், பேலன்ஸை நாம அப்புறம் பார்த்துக்கலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லியான் மிஸ் யூன் கூட சமாதானம் பேச வந்த இடத்துல திரும்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. செம கடுப்பாகிற நம்ம மிஸ் யூன் லியான் அவங்க பர்த்டேக்காக வாங்கி கொடுத்த அந்த ஹேர் கிளிப்பை திரும்ப அவங்கிட்டயே கொடுக்க லியான் இன்னும் பயங்கரமா காண்டாகி அந்த கிளிப்பை அங்கேயே தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறான். ஈவன் மிஸ் யூனுமே அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க.
அடுத்து நம்ம பவுலிங் லியானுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவளுக்கும் மிஸ் யுன்னுக்கும் நடுவில் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. நீ லியான்குள்ள இருந்துட்டு இருக்க திறமைய வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதுவே மிஸ் யூன் எங்க இதனால லியானோட கெரியர் ஸ்பாயில் ஆயிருமோன்னு பயந்து தான் அவனை படிக்க சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க 2 பேருமே லியான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேசாம நீங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்ணி இதை பத்தி தெளிவா பேசிட்டா என்னன்னு ஹீரோயின் ஐடியா கொடுக்குறா. நானும் மிஸ் யூன் கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக தான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. பேசாம நீயே எனக்காக மிஸ் யூன் கிட்ட பேச முடியுமான்னு பவுலிங் கேட்க, ஆளை விடுங்கப்பா, உங்க பஞ்சாயத்துல என்னெல்லாம் இழுத்துட்டு இருக்காதீங்க, உனக்கு வேணும்னா நீ தான் பேசணும்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ண. அப்போ அட்லீஸ்ட் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகுது கிரியேட் பண்ணி கொடு. ஏன்னா நான் எத்தனை தடவை கால் பண்ணாலுமே மிஸ் யூன் கால் அட்டன் பண்ண மாட்டா. ஸோ நான் வெளியில கூப்பிட்டா கூட அவள் வரமாட்டா. அதனால நீ தான் எப்படியாவது நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுறதுக்கான சான்ஸை உருவாக்கி கொடுக்கணும்னு பவுலிங் ரொம்பவே கெஞ்சுறதுனால நம்ம ஹீரோயினுமே மிஸ் யூன் கிட்ட பேசி எப்படியோ இவங்கெல்லாம் வழக்கமாக மீட் பண்ற அந்த பார்க்குமே வர வச்சிடுறாங்க. ஆனா அங்க பவுலிங்கை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி மிஸ் யூன் கத்தவும் நம்ம ஹீரோயின் அப்படி இப்படின்னு சமாளிச்சு மிஸ் யூனை உட்கார வச்சிடுறா. அதுவே இங்க நம்ம லியான் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு ஹீரோ கிட்டையும் லூ கிட்டையும், நான் என்ன திறமை இல்லாதவனா, அப்புறம் எதுக்காக அந்த மிஸ் யூன் என்னை இப்படி தடுத்துக்கிட்டே இருக்காங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல, டெஃபினெட்லி நான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ராக் ஸ்டாரா வருவேன்னு சொல்லி பாட்டு பாடுறேங்கிற பேர்ல கழுத மாதிரி கணக்கவும் நம்ம ஹீரோ டே வாய முடுறா. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், உனக்கு என்ன வருங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உன் முடிவை மாத்திக்காதன்னு ஹீரோவுமே சொல்லிடுறான். இன்னொரு சைடு நம்ம மிஸ் யூனுக்காக பவுலிங் நிறையவே காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஐஸ் வைக்க ட்ரை பண்றா. பட் நம்ம மிஸ் யூன் காம்ப்ரமைஸ் ஆற மாதிரியே தெரியல. என்ன இப்படிலாம் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீனா, நீ சொல்றதை கேட்டு அப்படியே உன் பின்னாலேயே நான் வருவேன்னு நினைச்சியான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு கத்தவும் செம்ம டென்ஷன் ஆகுற நம்ம பவுலிங் சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன உனக்கு மட்டும் தான் சரக்கடிக்க தெரியுமா, எனக்குமே தெரியும்னு சொல்லி போட்டிக்கு நம்ம மிஸ் யூனுமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் போட்டி போட்டு அங்க இருந்துட்டு இருக்க எல்லா சரக்கையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோயினால கூட இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மட்டையானதும் சரி இதுக்கப்புறம் இவங்களே சமாதானம் ஆயிடுவாங்கங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி தன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சொல்றதுனால நம்ம ஹீரோவுமே உடனே கிளம்பி அந்த பார்க்கு வரான். பட் அப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ற அவங்க பழைய பாய் ஃப்ரெண்டான ஜோயா, நீ எதுக்காக என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, நான் உன் கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஜலஸ் ஆகுற நம்ம ஹீரோ அப்படியே கெத்தா பைக்ல இருந்து இறங்கி இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி அங்கே இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல சரக்கடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பவுலிங்கும் மிஸ் யூனும் சண்டை போட ஆரம்பிக்கிறச்சுதான். ஜோயாவும் அவனோட கிராப்புத்தல பிஏவும் அந்த பார்ல இருந்துட்டு இருக்க விஐபி ரூம்குள்ள யாரையோ மீட் பண்றதுக்காக போறத நம்ம பவுலிங்குமே நோட் பண்ணிடுறா. அந்த விஐபி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட ஆல்பம் பண்ணலான்னு சொல்லி அப்ரோச் பண்ணார்ல ரிச்சின்னு ஒருத்தர், அவர் தான். ஸோ இப்போ ரிச்சி அந்த ஆல்பம்காக ஜோயா கிட்ட அப்ரோச் பண்ணவும் ஜோயாவுமே அதில் பாட்டு பாட ஒத்துக்கிறான். பட் அந்த ஆல்பம்ல டான்ஸ் பண்றதுக்கு ஒரு டான்சர் தேவை. நான் ஹீரோயின் கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் இப்போ அவள் ஒரு சின்ன பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால திரும்ப ஃபீல்டுக்குள்ளே வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ரிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணவும், நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க, ஹீரோயினை விட சூப்பராக டான்ஸ் ஆடுறவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரமாக இந்த ஆல்பம்காக நான் உங்களுக்கு ஒருத்தரை சஜெக்ஷன் பண்ணுறேன்னு கிராப்பத்தில் பிஏ ரிப்ளை பண்ணிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட, அந்த ஜோயா உன்னை பார்த்த விதம், உன்கிட்ட பேசின எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்பவே கோவமாக வருதுன்னு சொல்லவும், எனக்கும் தான் பிடிக்கல, அப்படியே செம்ம கோவம் வருது. இங்கே பாரடியன், ஜோயா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஞ்சர் தான், ஸோ நீ அவனை பார்த்து தேவையில்லாமல் ஜலஸ் ஆகிட்டு இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு ஓகேவான்னு கேட்கவும், நம்ம ஆளு வழக்கம் போல ஹீரோயினுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நம்ம மிஸ் யூன் என்னதான் லியான் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் கொடுத்த அந்த கிளிப்பை அவன்கிட்டயே திரும்ப கொடுத்துருந்தாலும் அவன் தூக்கி போட்டதை தாங்கிக்க முடியாமல் திரும்ப அந்த கிளிப்பை தேடி எடுக்கிறதுக்காக ஆடிட்டோரியம்குள்ளே வராங்க. ஈவன் மனசு கேட்காம அந்த கிளிப்பை தேடி எடுக்கிறதுக்காக லியானுமே வந்துடுறான். அவனுக்கு அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியவும், யார் அது, வெளியில வாங்கன்னு கேட்டு கத்துறதுனால வேற வழி இல்லாம மிஸ் யுன்னுமே எழுந்துடுறாங்க. பட் அவங்கள பார்த்து பயந்து போற நம்ம லியான் ஐயோ பேயின்னு கத்தவும், என்ன பேயா எங்கன்னு கேட்டு நம்ம மிஸ் யூன் ரொம்பவே பயந்து போய் லியானை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம லியானுமே அதோ அங்க போது பாருங்க, இதோ இங்க போது பாருங்கன்னு சொல்லி ஏற்கனவே பயந்து போயிருக்க நம்ம மிஸ் யூனை இன்னும் பயங்கரமா பயமுறுத்தி ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ இருந்துட்டு இருக்க அந்த வீட்டோட ஓனர் ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஃபாரின்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நானுமே என் ஃபேமிலியோட அங்கே போய் செட்டில் ஆகலாங்கிற ஐடியாவில் இருக்கேன், ஸோ நான் இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நீங்களுமே சொன்ன டைமுக்கு முன்னே வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி பொலைட்டாக தான் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஃபாரினில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் உங்களுக்கு அங்கே ஒரு சொந்த வீடு இருந்தாலுமே விசாலாம் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நீங்க இங்க திரும்ப வரச்ச உங்களுக்காக ஒரு சொந்த வீடு இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பேசாம நீங்க ஃபாரின்ல ஒரு சொந்த வீடு வாங்கி தங்குறதுக்கு பதிலா ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தா என்ன? பிகாஸ் நானுமே கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்ததுனால எனக்குமே இந்த ரியல் எஸ்டேட்லாம் பத்தி கொஞ்சம் தெரியும். ஸோ இதுக்காக நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்டோட நம்பரை தரேன். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன முடிவு எடுக்கலாங்கிறத பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகேம்மா இது கூட நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அங்கே இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கவும், ஒன்றும் இல்லையேன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கச்ச அங்கே வேகமாக ஓடி வர நம்ம லியான் ஹீரோ கிட்ட, எதுக்கு நீ உன் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? காலையிலேருந்து ஒன்று ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தேடிட்டே இருக்காரு, சீக்கிரமாக அவரை போய் மீட் பண்ணுன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லியான், அக்கா நானும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலக்கான்னு பாவமாக சொல்லவும், போனா போதும் நம்ம ஹீரோயின் அவனுக்குமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறா.